நீ எதுக்கு மேடே டிக்ளேர் பண்ணி சென்னை ஏர்போர்ட்ல லேண்ட் பண்ணல? சார் மேடே டிக்ளேர் பண்ணி தான் என்கொயரிங்கிற பேர்ல மாசக்கணக்கான பிளேன்ஸை சீஸ் பண்ணிருப்பாங்க சார். அவங்க அதுக்கு தான் ட்ரை பண்றாங்க. ஆகஸ்ட் 25 என்னோட ஃபிளைட்ஸ்லாம் பறக்கணும்னு சொல்லியிருக்கேன். அது நடக்கணும் சார். எக்ஸ்கியூஸ் மீ சார். ஜெயின் சார். கால் ஃபார் யூ சார். ஏர்போர்ட் அத்தாரிட்டி அப்டேட் கேக்குறாங்க. பிரஸ் ஸ்டேட்மெண்ட் இப்பவே வேணுமா சார்? மூணு வருஷத்துக்கு முன்னாடி சவுதியா போயிங் எமர்ஜென்சி லேண்டிங். இதே ஏர் ஸ்ட்ரிப்ல ஞாபகம் இருக்கா சைத்தன்யா? சார் நம்ம என்ன ஆக்ஷன் எடுத்தோம்? கமிட்டி வச்சு டெரரிஸ்ட் லிங்க் இருக்கான்னு இன்வெஸ்டிகேஷன் பண்ணோம் சார். அதுக்கப்புறம் 5 கோடி ஃபைன் சார்ஜ் பண்ணோம். உங்க 3 பேருக்கு அதோட சேர்த்து 10 இயர்ஸ் ஜெயில் சென்டென்ஸ் கூட. இதுவரைக்கும் டேக் ஆஃப் கூட ஆகல. அதுக்குள்ள இங்கிருந்து டெல்லி வரைக்கும் எதிரிங்க. விசாரிச்சுட்டேன். இவங்க தீவிரவாதிகளும் இல்ல, வேகாயமும் இல்ல. போய் சொல்ல, ஐ அம் லெட்டிங் தம் கோ. only fine. dismiss. ஜெயின் சார். you will pay fine. எங்க பேஸ்ல அத்துமீறி லேண்ட் பண்ணதுக்கு 25,000. நீங்க ஏர்லைன் ஆரம்பிச்சு 3 மாசம் கழிச்சு கொடுக்கலாம். என்ன உங்களை எல்லாம் கட்டி பிடிச்சி வழியா அனுப்பிடுவான். போங்க போங்க. சார் என்ன விட்டுட்டா அவங்க உங்களை டார்கெட் பண்ணுவாங்க. என்ன பார்த்தா அவங்களுக்கு பயப்படுற மாதிரி தெரியுதா? எனக்கு உங்களுக்கு பிடிக்காது சார். யூ நெவர் லைக் மீ. மாறா, அன்னைக்கு நீ அப்படி பேசுறதுக்கு நான் ஒரு சீனியர் ஆபீசரா ஒன்னு விட்டு இருந்தா என்னோட கேடட்ஸ் என்ன மதிச்சிருக்க மாட்டாங்க. இன்னைக்கு பொலிட்டிக்கல் பிரஷரால ஒன்னு விடலன்னா என்னையே நான் மதிக்க மாட்டேன். தம்முடு, நீ பண்ணணும்னு நினைக்கிறது ஈகோ ஈகோ விட பெருசு. ஒரு சோல்ஜர் அவனை நம்பி வந்தவங்களை திரும்பி உயிரோட கூட்டிட்டு வந்து சேர்க்கணும். நீ எனக்கு பண்ண மாதிரி. யூ ஆர் எ லீடர் டுடே. லீடர்.